மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் நண்பர் அல்லாஹ்வை அழைக்கிறார். அல்லாஹ்வை அழைத்து சொல்கிறார், யா அல்லாஹ், மனிதர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். எதை நோக்கி நாம் ஓடுகின்றோமோ இந்த உலகத்திலே, அவற்றை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொன்னார்கள், யா அல்லாஹ், அந்த நாளில் மனிதர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த மஹ்ஷரில் எந்த ஒரு செல்வமும் எந்த ஒரு குழந்தைகளும் பயனளிக்காது. அந்த பயனளிக்காத அந்த நாளிலே இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், பிகல்பின் சலீம், தூய்மையான உள்ளம், அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய உள்ளம், அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒப்படைத்த உள்ளம். இந்த உள்ளத்தோடு வருபவர்கள் தவிர வேறு யாரும் அந்த நாளிலே வெற்றி பெற முடியாது. எந்த ஒரு குழந்தைகளும் எந்த ஒரு செல்வமும் பலனளிக்காத அந்த நாளிலே எந்த ஒரு தூய்மையான உள்ளம் மட்டும்தான் பலனளிக்குமோ. யா அல்லாஹ், அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய எதிரியாக முஃமின்களாகிய நாம் அறிந்திருக்கிறோம் எம்முடைய வெளிப்படையான எதிரியாக ஷைத்தானை. ஆனால் எமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிரியை, அல்லாஹ்வை விட்டு, அல்லாஹுடைய தூதரை விட்டு, மறுமையை விட்டு, அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு, நரக பயத்தை விட்டு, சொர்க்கத்தின் ஆதரவை விட்டு எம்மை தூரமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிரியை நாம் மறந்து வாழ்கிறோம். அது என்ன? உள்ளம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஆம், சூரா யூசுஃபுடைய 53வது வசனத்தில், இன்னன் நஃப்ஸ, நிச்சயமாக உள்ளம் என்பது லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, பாவங்களைத்தான் ஏவுகிறது, பாவத்தின் பக்கம்தான் மனிதர்களை அழைத்து செல்கிறது. இல்லா மா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு யாருக்கு அருள் செய்தானோ அவர்களை தவிர. இன்ன ரப்பி கஃபூருன் ரஹீம், என்னுடைய இறைவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்க குணமுடையவன். ஆம், உள்ளம்தான் ஒருவரை நேரான பாதையிலிருந்து இருளின் பாதைக்கு அழைத்து செல்கிறது. உள்ளம்தான் ஹலாலான பாதையிலிருந்து ஹராமான பாதைக்கு அழைத்து செல்கிறது. உள்ளம்தான் அல்லாஹ்வை அஞ்சுவதிலிருந்து அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு நடப்பதை நோக்கி அழைத்து செல்கிறது. உள்ளம்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலிருந்து தூரத்தின் பக்கம் அழைத்து செல்கிறது. இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, உள்ளம் என்பது பாவங்களை ஏவக்கூடியதுதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஷம்ஸுடைய 7வது 8வது வசனங்களில், வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா, எந்த நஃப்ஸை படைத்தாலோ, எந்த நஃப்ஸை யார் ஒருவன் சீரமைத்தாலோ அவனின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அதற்கு இறையச்சத்தையும் பாவத்தையும் அறியக்கூடிய ஆற்றலை யார் கொடுத்தானோ அவன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த உள்ளத்தை சீரமைத்தாரோ, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அதை பரிசுத்தப்படுத்தினாரோ, அதை நிலை தடுமாறாமல் பாதுகாத்தாரோ, ஸக்காஹா கத் அஃப்லஹ், அவர் வெற்றி அடைந்து விட்டார், அவர் மேன்மை அடைந்து விட்டார். வகத் காப மன் தஸ்ஸாஹா, நஷ்டமடைவார், இழிவடைவார். தஸ்ஸாஹா, யார் அதை புதைத்தாரோ, யார் அதை மூழ்கடித்தாரோ, எதில்? பாவங்களில், அல்லாஹ்வுக்கு மாறுபடுவதில், அல்லாஹ்வை அஞ்சி வாழாமல் இருப்பதில் யார் தன்னுடைய உள்ளத்தை மூழ்கடித்தாரோ, வகத் காப, அவர் இழிவடைவார், அவர் நாசமடைவார், அவர் அழிந்து விடுவார் என்று குர்ஆன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் காப மன் தஸ்ஸாஹா. ஆம், மனிதர்களில் 2 கூட்டத்தார்கள் உண்டு. ஒரு கூட்டத்தார்கள் அவர்களை அவர்களுடைய உள்ளம் ஆட்சி செய்யும், அவர்களை அவர்களுடைய உள்ளம் ஆட்சி செய்யும். இன்னொரு கூட்டம் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்வார்கள். இதில் முதலாவது கூட்டம் தோல்வியடையும். யாருடைய உள்ளம் அவர்களை ஆட்சி செய்கிறதோ அவர்கள், யாருடைய உள்ளத்தை அவர்கள் ஆட்சி செய்து போராடி அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு தூதருடைய வழியில் யார் நேர்படுத்துகிறார்களோ அவர்கள் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த கூட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துன் நாஸிஆத் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மா மன் தகா,
وآثر الحياة الدنيا. யார் வரம்பு மீறி அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு விலகி உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரோ فإن الجحيم هي المأوى. அவர்களுடைய தங்குமிடம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியது மறுமையில் நரகம்தான். அல்லாஹு அக்பர். இத்துணை ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்து இவ்வளவு சிரமப்பட்டு இந்த உலகத்திலே சோதனைகளை அனுபவித்த மனிதன் மரணித்ததற்கு பிறகும் அவனுடைய வாழ்க்கை நரகமாகும் என்றால் எவ்வளவு பெரிய இழிவது. அல்லாஹ் அந்த இழிவிலிருந்து ஒரு கூட்டத்தை பாதுகாப்பான். அவர்கள் யார்? وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. யார் மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை யார் பயப்படுவாரோ, وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ, மிகப்பெரிய குணம் அது. அல்லாஹ் அந்த குணத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ, ரப்பிற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை யார் பயந்து, அந்த பயம் என்ன செய்யும்? وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, மனோ இச்சையிலிருந்து, அல்லாஹ்விற்கு மாறுபடுவதிலிருந்து, படைத்த இறைவனை விட்டு தூரமாவதிலிருந்து, மனோ இச்சையிலிருந்து யார் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்தாரோ, அல்லாஹ்வை பயந்து தன் நஃப்ஸை, தன் உள்ளத்தை அல்லாஹ் தடுத்ததிலிருந்து யார் தடுத்துக் கொண்டாரோ அவர்களுக்கு தங்குமிடம் فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى, அவர்களுடைய தங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். சொர்க்கமா நரகமா, இந்த இரண்டையும் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் உள்ளத்திற்கு வைத்திருக்கிறான். உள்ளம் சீரானால் சொர்க்கம், உள்ளம் கெட்டுவிட்டால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நஷ்டம்தான். அந்த நஷ்டத்திற்கு கூலியாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் அன்னார், நரகம். அல்லாஹு அக்பர். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை அழைத்துக் கொண்டு வருவான். அவனை அழைத்துக் கொண்டு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரமங்களோடு கஷ்டங்களோடு உலக வாழ்க்கையை கழித்த அந்த மனிதனுக்கு முன்னால் ஒரு முறை சொர்க்கம் காட்டப்படும். அந்த சொர்க்கத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்திலே ஏதாவது சிரமத்தை அனுபவித்தாயா, கஷ்டத்தை அனுபவித்தாயா? அவன் பார்த்த சொர்க்கத்தின் அந்த பார்வையில் அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உலகத்திலே எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கவில்லை, எந்த ஒரு சிரமத்திலும் நான் வாழவில்லை என்று. உலகத்திலே நிம்மதியோடு வசதியோடு எல்லா வசதிகளும் சூழ வாழ்ந்த மனிதன் நாளை மறுமையில் நரகத்திற்கு முன்னால் அழைத்து வரப்பட்டு நரகம் காட்டப்படும். அவனை பார்த்து கேட்கப்படும், ஏதாவது உலகத்திலே நிம்மதியை அனுபவித்தாயா என்று. அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எந்த ஒரு நிம்மதியையும் நான் அனுபவிக்கவில்லை என்று. அவன் பார்த்த பார்வையில் ஒட்டுமொத்த உலக வாழ்வையும் மறந்து விடுவான். சோதனைகளிலும் சிரமங்களிலும் வளர்ந்த ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் அவனுக்கு காட்டப்பட்டால் அவன் அனுபவித்த எல்லா சோதனைகளையும் மறந்து சொர்க்கத்தை ஆதரவு கொள்வான். இவனுடைய வாழ்க்கை வெற்றி, இவனுடைய வாழ்க்கை தோல்வி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகத்தில் எமக்கு தரம் பிரித்து காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நஃப்ஸை அல்லாஹ்விடத்திலே வெற்றியை அடையக்கூடிய நஃப்ஸை, அல்லாஹ்விடத்திலே உறுதியை பெற்றுத்தரக்கூடிய நஃப்ஸை, பிகல்பின் சலீம், அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடிய உள்ளத்தை பெறுவதற்கு குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹஷர் 18வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு நஃப்ஸும் பார்த்து கொள்ளட்டும் நாளைக்காக எதை அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு கேள்வியை யார் தன்னுடைய நஃப்ஸை பார்த்து கேட்பார்களோ, தன்னுடைய உள்ளத்தை பார்த்து கேட்பார்களோ, அவர்களுடைய உள்ளம் சீர்பெறும், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் பாதையில் நிலை கொள்ளும். அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய மகனை பார்த்து, யா புனைய, என் மகனே, இந்த உலகத்திலே நீ பிறந்து விட்டால், உன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து நீ வெளியேறிவிட்டால், உலகத்திலிருந்து பிரிந்து மறுமையை முன்னோக்குகிறாய்.
நீ எதை நோக்கி முன்னோக்கி இருக்கிறாயோ அது உனக்கு அருகாமையில் இருக்கிறது, எது உன்னை விட்டு விட்டதோ அது உனக்கு தொலைவில் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆம், நாம் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் மறுமையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம். இன்னொரு வாழ்க்கையை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். நம்முடைய உலக வாழ்வு நம்மை விட்டு தூரமாகி கொண்டே வருகிறது. எதை நோக்கி நாம் முன்னால் செல்கிறோமோ அதிலே உன்னுடைய கவனத்தை செலுத்து என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்தார்கள். அல்லாஹும் அதைத்தான் சொல்கிறான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாளைக்காக, அந்த மறுமை நாளுக்காக, மறுமையின் விசாரணைக்காக எதை நீ தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று பார்த்துக்கொள். யாரொருவன் தன்னுடைய அமல்களை அல்லாவிற்கு முன்னால் சமர்ப்பிக்கும் போது தூய்மையான அமலாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய அமலாக இருக்க வேண்டும் என்ற ஆவல் கொள்வானோ அவன் இந்த உலகத்திலே நன்மையில் நிலைத்திருப்பான். யாருக்கு அந்த பயம் இல்லையோ, யாருக்கு அந்த அச்சம் இல்லையோ, அவர்கள் விரும்பியது போல தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுடைய தராசை நிறுத்துவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய தராசை நிறுத்திக் கொள்ளுங்கள். யார் இந்த உலக வாழ்விலேயே தன்னை விசாரித்துக் கொண்டாரோ அவருக்கு நாளை மறுமையில் விசாரணை லேசானதாக, எளிதானதாக அமையும். மறுமைக்காக, அந்த மிகப்பெரிய நாளுக்காக உங்களுடைய அமல்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அந்த நாளில் எந்த ஒரு செயலும் அவனுக்கு முன்னால் மறைவாக ஆகாது என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆம், இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கல்பை இந்த 3 இடங்களில் நீங்கள் தேடுங்கள். இந்த சமாஇல் குர்ஆன், குர்ஆனை கேட்கும் போது, வஃபி மஜாலிஸில் ذிக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளில், வஃபி அவ்காத்தில் கல்வா, தனிமையில் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் தேடுங்கள். இந்த 3 இடங்களில் உங்களுடைய உள்ளம் நிலை கொண்டால், அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேட்பதில், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளில் அமர்வதில், தனிமையில் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நிலையில், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நிலையில் உங்களுடைய உள்ளங்களை, இந்த 3இல் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் கண்டால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை இந்த 3 இடங்களிலும் உங்களுடைய உள்ளம் இல்லாமல் பாவங்களிலும் குற்றங்களிலும் மூழ்கிருப்பதை கண்டால் உங்களுக்கு உள்ளம் இல்லை, அதாவது உங்களுடைய உள்ளம் செத்து விட்டது, அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தை கேளுங்கள் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஆம், குர்ஆனை கேட்கக்கூடிய சபைகளில் நம்முடைய உள்ளம் நிலை கொண்டிருக்கிறதா? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளில் நம்முடைய உள்ளம் நிலை கொண்டிருக்கிறதா? தனிமையில் நம்முடைய உள்ளம் நிலை கொண்டிருக்கிறதா? முஃமின்கள் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய உள்ளங்களை ஒப்படைத்தவர்கள், தனிமையில் கதவுகள் அடைக்கப்பட்டால், தனிமையில் இருள் சூழக்கூடிய நிலையில், யாரும் பார்க்காத நிலை வந்தால் அல்லாஹ்வை நினைப்பார்கள். ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொன்னார்கள், அவர்கள் தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வை நினைப்பார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய உள்ளங்களை ஒப்படைத்தவர்கள். பாவிகள், குற்றவாளிகள் தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் தடுத்த அசிங்கமான மானக்கேடான காரியங்களை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலையில் அவர்கள் செய்வார்கள். நஃப்ஸை பார்த்து கேட்டுக்கொள்வோம், தனிமையில் நீ எதை செய்கிறாய்? யாரும் பார்க்காத நிலையில் நீ எதை செய்கிறாய்? தனிமையில் உன்னை அல்லாஹ் பார்க்கவில்லை என்று நீ பாவம் செய்தால் அல்லாஹ்வை நீ மறுக்கிறாய். அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று அறிந்தும் நீ தனிமையில் பாவம் செய்தால் அல்லாஹ்விற்கு நீ கொடுக்க வேண்டிய வெட்க குணத்தில் எந்த நிலையில் இருக்கிறாய் என்று உள்ளத்தை பார்த்து கேட்டுக் கொள்ளுங்கள். முஃமின்களுடைய பிரிவது, யார் இந்த விசாரணையை தங்களுடைய உள்ளத்திலே செய்வார்களோ, யார் இந்த சோதனையை தங்களுடைய உள்ளத்திலே செய்வார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விசாரணையை செய்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விசாரணையை செய்தார்கள். முஹாசபத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை கேள்வி கேட்டல். நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டார்.
என்று அபூபக்கரிடத்திலே ஹந்தலா அவர்கள் அழுது ஓடி வந்து சொன்னபோது அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், சித்திக்கு சொன்னார்கள், அல்லாஹுவால் அல்லாஹுடைய ரசூலால் அழைக்கப்பட்ட அந்த உண்மையாளர் சொன்னார்கள், ஆம் அபூபக்கராகிய நானும் முனாஃபிக்காகத்தான் இருப்பேனோ, வாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று விசாரிப்போம் என்று தங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிஃபாக்கின் சந்தேகத்தை தெளிவுபடுத்தினார்கள். எம்முடைய உள்ளத்தில் எம்முடைய நிலைப்பாடு என்ன? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, எந்த உமரின் மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த உமரிடத்திலே சொன்னார்களோ, எந்த உமர் எனக்கு பிறகு நபியாக அனுப்பப்படுபவராக ஒருவர் இருந்தால் அவர் உமராகத்தான் இருப்பார்கள் என்று சொன்னார்களோ, அல் முஹத்தஸூன் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள், அதற்கு ஏற்ப குர்ஆனுடைய வசனம் என்று உமர் அவர்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப பலமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினாடோ, அந்த உமருக்கு அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட சந்தேகத்தை ஒரு நபித்தோழரிடத்திலே சென்று கேட்டார்கள். தோழரே, அல்லாஹுடைய தூதர் முனாஃபிக்குகளுடைய பட்டியல் என்று கொடுத்தார்களே, அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் இந்த உமருடைய பெயரும் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார்களே. ஏன்? அவர்கள் தங்களுடைய உள்ளங்களை கேள்வி கேட்டார்கள். தங்களுக்கு சொர்க்கம் உரித்தானது என்று தெரிந்ததற்கு பிறகும், நரகத்திலிருந்து தங்களை அல்லாஹ் பாதுகாத்து விட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகும் தங்களுடைய உள்ளத்தை கேள்வி கேட்டார்கள். உமர் அவர்கள் எரியக்கூடிய நெருப்பின் அருகிலே தன்னுடைய கரத்தை கொண்டு சென்று சொல்லுவார்கள், என் கரமே, இந்த சூட்டையே உன்னால் தாங்க முடியவில்லையே, நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கின்ற நரக வேதனையை எப்படி தாங்கிக் கொள்வாய் என்று தன்னுடைய உள்ளத்திற்கு பாடத்தை புகட்டுவார்கள். எப்படி வாழ்ந்த நபித்தோழர்கள் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை விசாரித்தார்கள் என்றால், நாம் சுமக்கக்கூடிய இந்த நன்மைகளோடு அல்லாஹ் எம்மை அழைத்தால், நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த பாவங்களோடு அல்லாஹ் எமக்கு மரணத்தை கொடுத்தால், அந்த ரப்பை நாம் சந்திப்பதற்கு தயாரா? இந்த நன்மைகளோடும் இந்த பாவங்களோடும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு பாவம் என்று வைத்தாலும் அவன் எத்துணை ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பான். அத்துணை ஆண்டு காலத்துடைய பாவத்தின் எண்ணிக்கையை ஒரு நாளைக்கு ஒரு பாவம் என்று வைத்தாலும் அத்துணை கோடி பாவங்கள் சேரும். அத்துணை கோடி பாவங்களோடும் அவன் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பான்? நான் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பேன்? இந்த உள்ளம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்பட்ட நிலையில்தான் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தருவாடா, மலக்குல் மௌத்தை நான் பார்ப்பேடா என்ற கேள்வி யாருடைய உள்ளத்திலே வருகிறதோ, இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டால் என் நிலைமை என்ன, இந்த நிலையில் என் மரணம் ஏற்பட்டால் என் நிலைமை என்ன என்ற கேள்வி யாருடைய உள்ளத்திற்கு எழுமோ, அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தின் அடுத்த பாகத்திற்கு அழைத்து வருவான். நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் அம்மாரா, பாவங்களையே ஏவக்கூடியது. அந்த பாவங்களை ஏவக்கூடிய அந்த உள்ளத்தை யார் விசாரித்து சோதனையிட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பரிசுத்தப்படுத்துவாரோ, அந்த உள்ளம் அதே உள்ளம் மாறும். நஃப்சுல் லவ்வாமா, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா. நித்திக்கக்கூடிய உள்ளம், கேள்வி கேட்கக்கூடிய உள்ளம். ஆம், அந்த உள்ளம் கொடுக்கப்பட்டால் அவர் கண்ணியப்படுத்தப்படுவார், அவர் பாதுகாக்கப்படுவார். அந்த உள்ளம் கேள்வி கேட்கும், ஏன் செய்கிறாய், அல்லாஹ் பார்க்கிறானே, ஏன் செய்கிறாய், அல்லாஹ் கண்காணிக்கின்றானே, ஏன் இதை குறைத்து செய்கிறாய், அதிகமாக செய், ஏன் கொடுக்கவில்லை அவருக்கு, தர்மம் கொடு, ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடவில்லை, போராடு, இந்த பாவத்தை செய்யாதே, இந்த நேரத்தில் உறங்காதே, தொழுகைக்கு செல், அல்லாஹ்வை நினைவு கூர், குர்ஆனை ஓது, ஏன் குறைவாக ஓதுகிறாய், அதிகமாக ஓது, ஏன் இந்த பாவத்தை நெருங்குகிறாய், ஏன் 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 என்று அவனை நித்தித்துக் கொண்டே இருக்கும் அந்த உள்ளம். அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கவாதிகளை பற்றி குர்ஆனிலே சொல்லும் போது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா, ஒருவேளை அவர்கள் மானக்கேடான செயலை செய்து, அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்தால் என்ன செய்வார்கள்? இவ்வளவு பாவத்தை சுமந்த அந்த மனிதன் அந்த பாவம் செய்து முடித்த மாத்திரத்தில் அவன் நிலைப்பாடு என்னவாகும்? ذكرுல்லாஹ فاستغفروا لذنوبهم, அல்லாஹ்வை நினைவு கூறுவான்,
அவன் செய்த பாவத்திற்காக ரப்பிடத்திலே மன்றாடுவான். சுப்ஹானல்லாஹ். ஒரு பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு என் நிலைமை என்ன? யா அகி, ஒரு தொழுகையை விட்டால் என் நிலைமை என்ன? சரி விடுவோம், அடுத்த தொழுகையை பார்த்துக் கொள்வோம் என்று சொல்வோம். ஒரு ஹராமை செய்தால் பரவாயில்லை என்று விட்டு செல்வோம். ஆனால் முஃமின்கள் அப்படி அல்ல. அவர்கள் ஒரு பாவத்தை செய்தால், ஒரு கடுகளவு பாவமாக இருந்தாலும், இந்த பாவம் என்னை அழித்து விடுமோ, இந்த பாவம் என்னை அழித்து விடுமோ, இதே பாவத்தில் நான் மரணமானால் என் ரப்பிடத்திலே என்ன பதில் சொல்வேன் என்ற பயத்தில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான், அழுவான். ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யார் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார்கள் என்று குர்ஆன் கேட்கிறது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முனாஃபிக்கிற்கும் ஒரு முஃமினுக்கும் உள்ள வேறுபாடு, ஒரு முனாஃபிக் பாவம் செய்தால் அவனுடைய மூக்கில் ஈ உட்கார்ந்து சென்றால் எந்த உணர்வோ அந்த உணர்வில் இருப்பான், அவ்வளவுதான். ஆனால் ஒரு முஃமின் பாவம் செய்வான். ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பாவம் செய்து அது பாவம் என்று உணர்ந்து விட்டால், ஒரு பாறை தன் மீது உருண்டோடி வந்து அந்த பாறை விழுந்து மரணமாக கூடிய நேரத்தில் அவன் எப்படி பயப்படுவானோ, அப்படி அல்லாஹ்விற்கு மாறுபட்டால், தூதருக்கு மாறுபட்டால் அவன் பயப்படுவான் என்று நபித்தோழர்கள் முனாஃபிக்கிற்கும் முஃமினுக்கும் வேறுபாட்டை சொன்னார்கள். நாம் இந்த தரத்தில் இருக்கிறோம். நஃப்சுல் லவ்வாமா அவனை நித்தித்துக் கொண்டே இருக்கும், அவனை கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கும். இந்த உள்ளம் கொண்டவர்கள் நரக பயத்தால், அல்லாஹ்வின் பயத்தால், படைத்த இறைவனுடைய தண்டனையின் பயத்தால், விசாரணையின் பயத்தால் தங்களுடைய உள்ளங்களை நேர்படுத்திக் கொண்டே வருவார்கள். அந்த உள்ளம் அடுத்து ஒரு தரத்திற்கு மாறும். நஃப்சுல் முத்துமஇன்னா, நஃப்சுல் முத்துமஇன்னா, திருப்தி அடைந்த ஆத்மா, முழுமை கண்ட உள்ளமாக. இவர்கள் ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்துமஇன்னா. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், நஃப்சுல் லவ்வாமாவை கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பயத்தால் பாவத்தில் இருந்து விலகிக் கொள்வார்கள். நஃப்சுல் முத்துமஇன்னாவை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் அன்பால் பாவத்தில் இருந்து விலகிக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தால், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தால் பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். இவர்களுக்கு சொர்க்கத்தை விட மேலானது அல்லாஹ்வுடைய பொருத்தம். அதற்காகவே வாழ்வார்கள், அதையே அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். மரண நேரத்தில் அவர்களைத்தான் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் அழைப்பான். யா அய்யத்துஹன் நஃப்சுல் முத்துமஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. அல்லாஹ்வுடைய திக்ரில், அல்லாஹ்வுடைய நினைவில், அல்லாஹ்வை கொண்ட அன்பில் முழுமையான ஆத்துமாவே வெளியேறு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் உன்மீது இருக்கக்கூடிய நிலையில், நீயும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வெளியேறி அல்லாஹ்வுடைய அடியார்களில் இணைந்து சொர்க்கத்திலும் நுழைந்து கொள் என்று மலக்குகள் மரண நேரத்தில் அந்த ஆத்மாவை அழைப்பார்கள். அந்த ஆத்மா திருப்தி அடைந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கும். அல்லாஹ் அந்த கூட்டத்தை பற்றி தான் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த திருப்தி கொண்ட உள்ளத்தில் வாழ்பவர்கள் எந்த ஒரு பயமும் கொள்ள மாட்டார்கள், எந்த ஒரு கவலையும் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் அல்லாஹ்வின் இறைநேசர்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சிய நிலையிலேயே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் யார், அந்த நஃப்சுல் முத்துமஇன்னாவை கொண்ட அல்லாஹ்வின் இறைநேசர்கள் யார் என்று கேட்டபோது சொன்னார்கள், அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வை நீங்கள் நினைப்பீர்கள், அல்லாஹ்வை குறித்து நீங்கள் நினைவு கொள்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் யார்? நஃப்சுல் முத்துமஇன்னாவை கொண்டவர்கள். அல்லாஹ் எதை கொடுத்தாலும் திருப்தியோடு வாழ்வார்கள். அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றாலும்
கொடுத்த நிலையில் அல்லாஹுவை அஞ்சியதை விட கொடுக்காத நிலையில் அல்லாஹுவை மேலும் அஞ்சுவார்கள். கொடுத்த நிலையில் அல்லாஹ்வின் மீது திருப்தி கொண்டதை விட கொடுக்காத நிலையில் அல்லாஹ்வின் மீது மேலும் திருப்தி கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அஜபல் லிஅம்ரில் முஃமின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தான் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அவனுக்கு அமையக்கூடிய எல்லாம் நலவாகவே ஏற்படுகிறது. அல்லாஹ் ஒன்றை கொடுத்தால் நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நலவாக அமைகிறது. அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காமல் சோதித்தால் பொறுமை காட்கிறான், அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமப்பவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிப்பார்கள். ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், அல்லாஹ்விற்கு சில அடியார்கள் உண்டு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பகல் நேரத்திலே ஒரு ஆடு மேய்ப்பவன் அந்த ஆட்டை எப்படி ஒழுங்குபடுத்தி மேய்ப்பானோ அது போன்று இவன் தன்னுடைய பகல் பொழுதை அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடோடு மேய்த்து இரவுடைய நேரத்திற்கு கொண்டு வருவான். இரவுடைய நேரம் வந்தவுடன் எப்படி அந்த ஆடுகள் தங்களுடைய கூட்டில் சென்று ஓய்வெடுக்குமோ, தங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் ஓய்வெடுக்க செல்லுமோ, அது போன்று அந்த அடியானும் இரவுடைய நேரத்தில் தன்னுடைய அறையில் ஒதுங்குவான். அந்த இருள் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய படுக்கையின் விரித்திருந்தாலும் அவன் எழுந்து தன்னுடைய நேசனுக்காக நிற்பான். அவனுக்கு முன்னால் தன்னுடைய நெற்றியை பணிய வைப்பான். தன்னுடைய ருக்கூஐ சுஜூதை அவனுக்காக செய்து நன்மைகளை நிஅமத்தை அவன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவான். அல்லாஹ்விடத்திலே அவனுடைய நூரை வெளிச்சத்தை கேட்டு இரவு முழுவதும் நின்று அல்லாஹ்வை அஞ்சி வணங்கி அழுது தொழுது கொண்டிருப்பான். இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். இவர்கள்தான் அல்லாஹ் கொடுக்க அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட நஃப்சுல் முத்மஇன்னாவை பெற்றவர்கள் என்று அந்த அறிஞர் அழகாக சொல்லுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அவர்களை பற்றி தான் சொல்கிறான், இரவுடைய நேரத்தில் அல்லாஹுவை நின்று வணங்கி மறுமையை பயந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு கொள்வார்கள். அவர்கள் முஃமின்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு குர்ஆனுடைய பல வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மூன்று நஃப்ஸிலும் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம்? பாவங்களை ஏவி பாவங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நஃப்ஸில் இருக்கிறோமா, அல்லது பாவங்களிலிருந்து எம்மை நித்திக்கும் போது அதற்கு கட்டுப்பட்டு பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய நஃப்ஸில் நாம் இருக்கிறோமா, அல்லது எல்லா நிலைகளையும் கடந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நஃப்ஸாக நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நஃப்சுல் முத்மஇன்னாவை பெற வேண்டும் என்றால் முதலாவதாக எம்முடைய ஈமானை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். தஹ்கீக்குல் ஈமான், ஈமானில் நிலை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நம்பிக்கையில், அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பிக்கையில் நிலை கொள்ள வேண்டும். இத்திபாஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க முடியாது, பின்பற்ற முடியாது அல்லாஹ்வை பற்றி அறியாமல், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறியாமல். எப்போது அல்லாஹ்வை பற்றி தன்னுடைய உள்ளம் அதிகம் அறிகிறதோ அப்போது அல்லாஹ்வின் மீது நேசம் கொள்ளும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படும், அல்லாஹ்வை எதிர்பார்த்தே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எப்போது அறிகிறதோ அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் கொள்ளும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் கடமையாக்கிய ஃபரதான கடமைகளை தொடர்ச்சியாக அந்த உள்ளம் செய்யும். அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக நஃபிலான வணக்கங்களையும் செய்து அல்லாஹ்வுடைய முஹப்பத்துடைய பாதையில் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொள்ளும். அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை பெற வேண்டும் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய திக்ரில் நிலையாக பாதுகாப்போடு இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிருள்ள ஒரு உள்ளத்திற்கும் உயிரற்ற சடத்திற்கும் உள்ள வேறுபாடு அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முனாஃபிக்குகளுடைய அடையாளத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது சூரத்து நிசாவுடைய 142வது வசனத்தில் வலா யذ்குரூன இல்லா கலீலா, குறைவாகவே அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவார்கள். குறைவாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அவர்கள் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலை பெற்ற நிறைவான அந்த உள்ளத்தை பெற்றவர்கள் தங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய நினைவால் சாந்திப்படுத்துவார்கள். அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிذிக்ரில்லாஹ் வதத்மஇன்னு குலூபுஹும் பிذிக்ரில்லாஹ்.
ஈமான் கொண்டவர்கள் தங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய திக்ரால் சாந்தியடைய செய்வார்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் உள்ளத்தின் சாந்தி இருக்கிறது. இந்த அமைதியை பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு அந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை பெற்றவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய உள்ளத்தை இணைத்திருப்பார்கள். ஆம், குர்ஆன் தான் அந்த உள்ளத்திற்கு உயிர். எந்த உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறதோ அந்த நஃப்ஸ் உயிரோடு இருக்கிறது. எந்த உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் செத்து விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான் வலாக்கின் ஜஅல்நாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கட்டளைகளிலிருந்து ரூஹை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் ரூஹ் என்று அழைக்கிறான். அந்த ரூஹ் நேர்வழிப்படுத்தும் அவனுடைய உள்ளத்தை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, தங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், நஃப்சுல் முத்மஇன்னாவை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் அதற்காக தொழுவார்கள், அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வார்கள், அதிகம் அதிகம் அல்லாஹ்வை நினைப்பார்கள். சதா நேரமும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே அல்லாஹ்வுடைய நினைவிலேயே தங்களுடைய உள்ளத்தை சாந்திப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய நிம்மதி தொழுகையில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய கண்ணின் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. ஆம், அவர்களுடைய வாழ்வில் சிரமம் என்றால், வாழ்வில் கஷ்டம் என்றால், வாழ்வில் பிரச்சனை என்றால் அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்து விடுவார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் தன் நெற்றியை பணிய வைத்து விடுவார்கள். அல்லாஹ் ஒன்றை கொடுத்தால் அல்லாஹ்வை புகழ்வார்கள். ஏதாவது பாவம் செய்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவார்கள். ஏதாவது அல்லாஹ் சோதனையை கொடுத்தால் பொறுமையை கையாளுவார்கள். ஏதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சியை கொடுத்தால் அல்லாஹ்வை மகிமைப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை சதா நேரமும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் என எல்லா நிலைகளிலும் குர்ஆனோடு தங்களுடைய உள்ளங்களை தொடர்பு படுத்தி இருப்பார்கள். இப்படி அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய உள்ளத்தை நிலைப்படுத்தி வைத்திருப்பவர்கள் தான் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் நிலைப்படுத்தி வைத்தார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த கூட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. எந்த ஒரு உள்ளத்தை மனோயிச்சிலிருந்து தூரமாக்கி ஆசாபாசங்களிலிருந்து தூரமாக்கியார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த உள்ளமாக தங்களுடைய உள்ளங்களை ஆக்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளங்களை நிலைப்படுத்துவானாக. இந்த காலம், இந்த நேரம், இந்த சூழ்நிலை எல்லாம் எம்முடைய கரத்தில் இருப்பது, நாம் பார்ப்பது, எம்முடைய சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கக்கூடிய நிலைக்குதான் எம்மை ஒவ்வொரு நிமிடமும் அழைத்து செல்கிறது. இந்த நேரத்தில் தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி, தன்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்வின் அன்பை கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை கொடுத்து, மறுமையின் பயத்தை கொடுத்து, நரக நினைவை கொடுத்து, அல்லாஹ்வுடைய நினைவை கொடுத்து, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய பக்குவத்தை கொடுத்து, குர்ஆனோடும் வணக்க வழிபாடுகளோடும் அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுப்படுவதோடும் யார் இணைத்து தங்களுடைய உள்ளத்தை வழிநடத்தினார்களோ இவர்கள் நிச்சயம் வெற்றி அடைவார்கள். இவர்களை அல்லாஹ் நிச்சயம் வழிகாட்டுவான் இந்த உலகத்திலும் மறுமையிலும். இவர்களை பார்த்துதான் மலக்குகள் அந்த மரண நேரத்தில் அழைப்பார்கள், யா அய்யத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா. இந்த அழைப்பை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. மரண நேரத்தில் இந்த அழைப்போடு எம்முடைய உயிர் உடம்பில் இருந்து பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தருவானாக. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அது சாதாரணமான நிலையில் நடக்காது. யார் தன்னுடைய உள்ளத்தோடு போரிட்டு, தன்னுடைய உள்ளத்தோடு ஜிஹாது செய்து, பாவங்களிலிருந்து தன்னை காத்துக்கொண்டு, குற்றங்களிலிருந்து தன்னை காத்துக்கொண்டு, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுப்லனா, என்னுடைய பாதையில் யார் முயற்சி செய்கிறார்களோ, முடிந்த அளவு அல்லாஹ்வை பயந்து, முடிந்த அளவு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி, சொர்க்கத்தை மட்டுமே ஆதரவு வைத்து யாரும் எம்முடைய பாதையில் முயற்சி செய்வாரோ நிச்சயமாக அவர்களுடைய பாதைகளை நாம் திறந்து வைப்போம். நிச்சயமாக அருளுடைய பாதைகள் அவர்களுக்கு திறக்கப்படும். மறுமையின் வெற்றிகள் அவர்களுக்கு திறக்கப்படும். யார் அதை விட்டு அல்லாஹ்வின் நினைவை விட்டு தன்னுடைய உள்ளத்தை தூரமாக்கி வாழ்ந்தார்களோ, வமன் நஅரத அன் ذிக்ரி فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. நாளை மறுமையிலும்
இந்த உலகத்திலும் அவர்கள் குருடர்களாகவே இருப்பார்கள், நாளை மறுமையிலும் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். இந்த உலகமெல்லாம் சிரமமாகவே அவர்களுக்கு அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நிலை தடுமாறாத உள்ளத்தை அல்லாஹ் எமக்கு தருவாராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்த பிரார்த்தனையை அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைப்படுத்தி தருவாயாக. என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய பாதைகள் கட்டுப்படுவதில் நிலைப்படுத்தி தருவாயாக. எங்களுடைய உள்ளங்களை நிலை தடுமாற செய்து விடாதே யா அல்லாஹ். மரண நேரம் வரை எங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்து அதே நிலையிலேயே உன்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த உள்ளத்திற்கு கொடு. எந்த உள்ளத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடையக்கூடிய உள்ளமாக சொன்னார்களோ அந்த உள்ளத்தை கொடுத்த நிலையில் நாளை மஹ்ஷரில் உன்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடு என்று அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்து அதற்கான முயற்சியை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஆக்கி தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக ஆக்கிக் கொள்கிறேன். அல்லாஹ் இதை எமக்கு பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக.